இல்லை விஜய் கிட்ட இந்த குவாலிட்டி இருக்குது, இந்த விஷயத்த அருமையாக பண்ணுவார், இதை சிறப்பாக பண்ணுவார், இவர் கையாளுவார், இந்தந்த விவகாரங்கள்லாம் மாநில உரிமையாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை அருமை அப்படி ஏதாச்சும் உங்கள்கிட்ட இல்லைங்க. நோக்கம், நான் அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்கான நோக்கம் என்ன சொல்கிறாரு? ஊழலற்ற ஒரு நேர்மையான அரசு அப்படின்றாரு. ரெண்டாவது, தமிழ்நாட்டுடைய அடிப்படை கட்டமைப்பை நான் உயர்த்துவேன், சரி பண்ணுவேன் அப்படின்றாரு. அதாவது சாலை, குடிநீர், கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, இந்த 5 தானேங்க. இந்த 5 நீங்கள் மற்றதெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறேன், 10,000 ரூபாய் கொடுக்குறேன், இதெல்லாம் வேஸ்ட்டு. வென் யூ ஹாவ் திஸ் அடிப்படை கட்டமைப்பு சரியாக இருந்துச்சுன்னா எல்லாமே சரியாயிருமே. சரிங்களா? அடிப்படை கட்டமைப்பு தானேங்க உங்களுக்கு வந்து இங்கே லேக்கிங்க. அப்போ அந்த அடிப்படை கட்டமைப்பை ஒருத்தன் சரியாக பண்ணுவேன். நான் வந்து முடியாத ப்ராமிஸை சொல்ல மாட்டேன், என்னால் முடியாத சத்தியங்களை உங்களுக்கு பண்ணித்தர மாட்டேன். பட் தமிழ்நாட்டின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றுவேன், அந்த உட்கட்டமைப்பை நான் சிறப்பாக பண்ணுவேன் அப்படின்னும் போது, சைனா வந்து வளர்ந்ததற்கு அடிப்படை காரணம் வந்து என்னது? உட்கட்டமைப்பு. மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னேறியதற்கு என்ன காரணம்? அடிப்படை உட்கட்டமைப்பு. அதுக்கு ஒரு ஐடியாலஜி ஒன்றும் இல்லை. எதுக்கு? சைனா வரட்டும், இல்லை தமிழ் ஐடியாலஜி இல்லைன்னு யார் சொன்னது? இல்லை, அப்படி நான் கேட்குறேன். ஐடியாலஜி கண்டிப்பாக எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்குங்க, ஏதோ ஒரு ஐடியாலஜி இருக்குங்க. அந்த ஐடியாலஜிக்கல் தமிழ்நாடு மண்ணுக்கு ஒத்து வருதா இல்லையா? கொள்கை ரீதியாக நான் மதவாதத்தை எதிர்ப்பேன்றாரு, ஊழல் குடும்ப ஆட்சியை எதிர்ப்பேன்றாரு. இதுதான் தத்துவார்த்தம், ரைட்டுங்களா? இப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வரணும் போது அடிப்படை கட்டமைப்பை நான் சரி செய்வேன் அப்படின்றாரு. இது முதல் 5 ஆண்டுகளில் இதை சரி செய்தாலே போதும், அடுத்தது எல்லாமே ஈஸியாக வளர்ந்துரும்னு நினைக்கிறேன்.